ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது வேண்டி குட் டே எபிசோட் 7 தான். எபிசோட் 7 பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 6 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு குட்டி ரீக்கே பார்த்துட்டு வந்தாதான் கதையோட கண்டினியூஷன் புரியும். யாக் மேல தனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வேண்டிக்கு பயங்கரமா சந்தேகம் வந்ததுனால அதை தீக்கிறதுக்காக காவோ கிட்ட ஐடியா கேட்டா அவங்க கூட வெளியே போய் பாரு, அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் யாருக்கு யார் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதுன்றது. நான் சொல்லி புரியணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பான். அவன் சொன்ன மாதிரி யாக் கூட வெளியே போனா யாக் கூட இருக்கிறதுக்கு தான் வேண்டிக்கு பிடிச்சிருக்குது. அன்னைக்கு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேரும் ஒன்னாதான் தூங்கிட்டு இருக்காங்க. சடனா யாக்குக்கு கெட்ட கனவு வர ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த சமயத்துல வேண்டி கண்ணு முழிச்சிடுறான். பாக்ஸிங்க பத்தி தான் கனவு வருது. சடனா கண்ணு முழிச்சிடுறான். மறுபடியும் கெட்ட கனவு வந்துருச்சான்னு வேண்டி கேட்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு வேண்டிய முதுகு சொரிய விட்டுடுறான். யாக்கு இப்ப நல்லா இருக்குதா என்ன? இப்போ உனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுல்ல, அது எதுக்காக வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். அது எப்பவுமே வருதுதான், வேற எதுவுமே கிடையாதுன்னு யாக் சொல்ல இந்த கெட்ட கனவை சால்வ் பண்றதுக்காக சைக்கார்டிஸ்ட் கிட்ட நீ போயிருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான் வேண்டி. அப்படிலாம் கிடையாதுன்னு யாக் சொல்ல சைக்கார்டிஸ்ட் இது எல்லாம் நார்மலா தான் பாப்பாங்க, நீ பாக்குறியா சொல்லு, நான் கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் வேண்டி சொல்ல அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிடுறான் யாக். எனக்கு தெரிஞ்சு வரப்போற சில நாள் நம்மளால பார்க்கவே முடியாது, அதுதான் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு வேண்டி சொல்ல நீங்க இல்லாத போதுதான் எனக்கும் மேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் யாக். எனக்கு உன்னோட சப்போர்ட் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கான் வேண்டி. கண்டிப்பா உன்னோட பிரசன்டேஷனை நீ நல்லா பண்ணுவ, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு இருக்கான் யாக். ஒரு சில டைம் ஆடியன்ஸே என்ன நாக் அவுட் பண்ணிடுறாங்கன்னு வேண்டி சொல்ல ஆனா இந்த டைம் அந்த மாதிரி நடக்காது, கண்டிப்பா உன்னால முடியும், நீ பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் யாக். நான் நல்லா பண்ணிட்டேன்னா நீ எனக்கு ஒரு ரிவார்ட் கொடுப்பியா? எனக்காக நீ காவ கூட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. இப்ப என்ன அதுக்கு அர்ஜென்ட்னு யாக் கேட்க இந்த சின்ன விஷயத்த கூட நீ எனக்காக செய்ய மாட்டியான்னு சொல்லிட்டு வேண்டி கியூட்டா ஃபேஸ காட்டிட்டு இருக்கான். ஓகே உனக்காக நான் செய்யறேன் புரியுதா, ஆனா நான் வின் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு ஒன்னு ரிட்டனா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பைபிள் அமைதியாவே இருக்கான். அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. யாக் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஷெல்ஃப்ல இருக்கிற ஒரு டப்பாவை எடுத்து ஒரு டைரி இருக்குது, அதுல இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அப்படி யாருதான் அந்த போட்டோல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா டெர்டி தான் இருக்காங்க. இதை பார்த்ததோடமே யாக்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, வா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான் வேண்டி. ஆனா யாக்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறத வேண்டி பார்த்துட்டான். என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். எதுவுமே கிடையாது, வராத சந்தோஷத்தை வர வச்சுக்கிட்டு வா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு இருக்கான் யாக். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா யாக் அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். டாக் உங்களுக்காக நான் ஜிம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன கடுப்பேத்தாம நீங்க சீக்கிரமா வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே கோச், நான் கண்டிப்பா சீக்கிரமா வந்துட்டேன்னு வேண்டி சொல்ல யாக் கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்கான். அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு வேண்டி கேட்க நான் என்னோட சார்ஜ் பூஸ்டர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்தா நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னலன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. சரி ஓகே எனக்கு கன்னத்துல கிஸ் பண்ணா மட்டும் போதுன்னு சொல்லிட்டு கன்னத்துல கிஸ் பண்ணிடுறான். ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேண்டி கிளம்பிடுறான். யாக்குக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலி கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே டெர் வேண்டி இருக்கிற போட்டோவை யாக் பாத்திருப்பான். நீ இது குப்பை தொட்டில தானே போட போறேன்னு யாக் கேட்க ஆமா நான் குப்பை தொட்டில தான் போட போறேன், இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு வேண்டி சொல்லியிருப்பான். ஆனா இப்ப வரைக்குமே அந்த போட்டோவை தூக்கி போடாம டைரியில வச்சிட்டு இருக்கிறத பார்த்ததோடனே யாக்கோட மனசுக்கு பயங்கரமா கஷ்டமாயிடுது. ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொல்லிட்டு அங்க ஒரு போஸ்டர் இருக்குது, அதை கிழிச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல காட்டினா என்னடா உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் நீ அவனுக்கு கொடுத்துட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான் காவோ. இன்னும் தரலடா, என்னோட ஃபீலிங்ஸ் அன்ஸ்டேபிளா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. டி வேண்டி நீ ஏன்டா பைத்தியக்கார மாதிரி இருக்கு, என்ன கத்த வைக்காத, நீ அவனை லவ் பண்ற, கிஸ் பண்ண விட்டா என்ன குறைஞ்சா போயிடுவ, எதுக்குடா இந்த மாதிரி என்ன கடுப்பேத்தி சாவடிக்கிற? ஒருவேளை அவனுக்கு மேல ஃபீலிங்ஸ் இல்லன்னு மட்டும் சொல்லிடாது, எனக்கு பயங்கரமா கடுப்பாயிடும் சொல்லிட்டு இருக்கான். டி காவோ நீ என்னோட ஃப்ரெண்டுடா, என் பக்கம் தான் பேசணும், நீ ஏன்டா இந்த மாதிரி துரோகியே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான் வேண்டி. டி வேண்டி நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ஒரே ஒரு கிஸ் பண்றதுனால நீ தவள அரசனா மாறிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் காவோ. டி இது என்னோட லைஃப் விஷயம்டா, எதுக்குடா ஃபேரிடேல் கதை மாதிரி சொல்லி சாவடிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கான் வேண்டி. உன்னோட நலத்துக்காக தான் சொல்றேன், நல்ல முடிவை எடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் யாக்க காட்டினா ஓயி கூட தான் பேசிட்டு இருக்கான். யாக்குக்கு ஆப்போசிட்ல சண்டை போடுறவனை பத்தி தான் இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் ஓயி கூட பேசிட்டே இருந்தாலுமே யாக்கோட மைண்ட் ஃபுல்லா வேண்டி மேலதான் இருக்குது. அடுத்த நாள் வேண்டிய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டான். நான் இங்கவே வெயிட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சட்டனா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அம்மா செய்யறதுக்கு வேற எதுவுமே கிடையாதான்னு வேண்டி கேட்க ஆஃப்டர்நூனுக்கு மேலதான் எனக்கு வேலையே இருக்குது, உன் கூட லஞ்ச் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது, அதனாலதான் வந்தேன், அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் இந்த மாதிரி இருந்தாதான் எல்லாருமே உன்னை அதிகமா நம்புவாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது நர்ஸ் வந்ததுனால அங்கிருந்து போயிடுறான். யாக் தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது கரெக்டா டெர் அங்க வந்துடுறான். நான் கூட பேசணும்னு சொல்லிட்டு யாக் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். நீயும் வேண்டி நிஜமாவே டேட் பண்ணலதான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன கூப்பிட்டு வச்சு தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்கேன்னு யாக் கேட்க நீ தான் ஒரு பொண்ணு கூட டேட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திய, நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன், அதுவும் இல்லாம ஐஜில ஃபுல்லாவே உங்களோட போட்டோஸ்
போட்டோஸ் மட்டும்தான் இருக்குது, வேண்டி கூட இருக்கிற போட்டோ இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, தப்பு தப்பா கனெக்ஷன் பண்றது நிறுத்துறீங்களான்னு யா கேட்க, நீ அவனை எவ்வளவு லவ் பண்றன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு டிஏ 8 வருஷமா தெரியும். அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றது என்னை விட யாருக்குமே அதிகமா தெரியாது. எது ரியல் எது ஃபேக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதுன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கான்ட்டு. உங்களோட மண்டையில இருக்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களான்னு யா கேட்க, அவன் எப்படி ஃபீல் பண்றன்றத நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்னதோடனே யாக்குக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. டெர் மேல இருக்கிற கோபத்தை எல்லாத்தையுமே பஞ்சு பேக் மேல காட்டிட்டு இருக்கான். நீ பேசணும்னு நினைக்கிறியான்னு சேர் கேட்க, ஆமான்னு யாக் சொல்ல, சரி ஓகே பேசுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். சேர் சேர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே பேபி பேசு, நீ பேசுறத கேட்கறதுக்காக தான் அம்மாவோட காது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சேர் அம்மாவோட பெட்டக்ஸ் மேல உதைச்சா நல்லா இருக்குமா, சரி சீரியஸா பேசுடான்னு சொல்லிட்டு இருக்கான். 5 4 3 2 1 நான் சீரியஸ் ஆயிட்டேன், ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு வர சந்தேகத்தை எல்லாம் கேட்டது உடனேயுமே சரி அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றான். அது எல்லாமே வேண்டி கூட பிராக்டிஸ் பண்ணும் போதுதான் யாக்கோட மைண்டுக்கு வந்து போகுது. அடுத்தது நாம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு வேண்டி கேட்ட யாக் அமைதியாவே இருக்கான். ஓகே நான் ட்ரெஸ் பண்ணிட்டு நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு வேண்டி சொல்ல, உன்னோட டிராப்ல நான் சிக்கவே மாட்டேன், வெயிட் ட்ரைனிங் பண்ண போலான்னு சொல்லிட்டு இருக்கான். யாக் வேண்டி ஏதோ ரொமான்டிக்கா ட்ரை பண்றான், ஆனா என்ன பண்றது, யாக் அவனோட வேலையில தான் குறியா இருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா யாக், எனக்கு ஜப்பானுக்கு போகவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட ஸ்காலர்ஷிப் உனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதான்னு யாக் சொல்ல, இம்பார்ட்டன்ட் தான், ஆனா நான் ஜப்பானுக்கு போனா நம்மளால சரியா பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல இருந்தே தெரியுது நீங்க தான் நம்ம 2 பேர்ல ஃபர்ஸ்ட் மிஸ் பண்றீங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். யாக் அது அப்படி கிடையாது, அதெல்லாம் இல்லவே இல்லன்னு சொல்லிட்டுறான் வேண்டி. அப்படின்னா எதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ண கூட்டிட்டு போயிடுறான். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா யாக் குளிச்சிட்டு இருக்கான். நான் உள்ள வர போறேன்னு சொல்லிட்டு வேண்டி உள்ள வந்துடுறான். எதுக்காக டாக்டர் உள்ள வந்தீங்கன்னு யாக் கேட்க, நீ குளிச்சிட்டியா இல்லையான்னு தரவு செக் பண்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் என்னோட சிஸ்டத்து கூட நீங்க எப்பவுமே விளையாடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, யாக்கோட சிஸ்டத்து கூட விளையாடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையே இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டி டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்க, இதுதான் உனக்கு வேணும்னா எனக்கும் ஓகே தான் சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த ரொமான்ஸ் கிஸ் பண்ற மாதிரி போனதோடனுமே வேண்டி கான்சியஸுக்கு வந்துடுறான். இந்த இடத்துல வேணாம், நான் குளிக்கல கேண்டோல மீட் பண்ணலான்னு வேண்டி சொல்ல, ஆனா எனக்கு இப்பவே வேணும்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டு இருக்கான். யாக் சொல்லிட்டா சர்ப்ரைஸா இருக்காதுல்ல, பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இன்னைக்கு நைட் ஆனதோடனுமே யாருக்குமே தெரியாம யாக் போறத கரெக்டா சேர் பார்த்துடுறான். நீ இந்த மாதிரி வெளியே போறத ஓய் பார்த்தானா பிரச்சனை தான் வரும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சேர் கேட்க, நான் டாக்டரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். யாக் ஏன்டா உனக்கு உடம்பு சரியில்லையான்னு சேர் கேட்க, இல்ல வேண்டிய பார்க்க தான் போறேன், அவன் வேற ஜப்பானுக்கு போகிறதுனால என்னால சரியா பார்க்க முடியாது, அதனாலதான் நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓய் கிட்ட மாட்டிக்கிட்டா பிரச்சனை தான், காலையிலே சீக்கிரமா வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே கண்டிப்பா வந்துடுறேன், உங்களை மாதிரி ஒரு பிரதர் இல்ல கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு யாக் அங்கிருந்து கிளம்புறத ஓயும் பாத்துடுறான். இன்னொரு பக்கம் வேண்டிய காட்டினா யாக்காக ஏதேதோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான். அவன மாதிரியே இருக்கிற பொம்மை கூட தான் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு மத்த நாள் மாதிரி கிடையாது, இன்னைக்கு ஸ்பெஷலான நாளா இருக்க போதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது டோரை யாரோ தட்டுற மாதிரியே சவுண்ட் கேக்குது. நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா டெர் தான் நின்னுட்டு இருக்கான். டெர் என்ன பண்றான்னா வேண்டிய கூட்டிட்டு அவனோட ரூம்க்கே போயிடுறான். இன்னொரு பக்கம் யாக்க காட்டினா வேண்டியோட ரூம் கிட்ட வந்துட்டு கதவை தட்டினா வேண்டி கதவே திறக்க மாட்டேங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா டின்னருக்கான செட்டப் பயங்கர சூப்பரா இருக்குது. இவனுக்காக காஸ்டியூம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கான். டாக்டர் டெர் நீங்க யாருக்குன்னா டின்னர் சாப்பிடறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்களா என்ன? ஆனா நான் பிரசன்டேஷனை பத்தி மட்டும்தான் பேசுறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. பிரசன்டேஷனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சாப்பிட்டா நல்லா இருக்கும், இது எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா நீ ஏதோ வேண்டி சொல்ல வர, நான் இன்னும் சாப்பிடல, வா சாப்பிட போலாம், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இது நம்மளோட ஜப்பான் பிரசன்டேஷனுக்காக சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யாக்கா காட்டினா வேண்டிக்காக இப்ப வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாரோ டோரை தட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்னு ஓபன் பண்ணி பார்த்தா காவோ நின்னுட்டு இருக்கான். வேண்டி இன்னுமா வரலன்னு கேட்டுட்டு இருக்கான். காவோ இன்னும் வரல, டாக் எங்க போயிருக்காரு, ஐ மீன் டி எங்க போயிருக்காருன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா வந்துட்டேன்னு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தான் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான் காவோ. இன்னொரு பக்கம் டெரோட ரூம்ல காட்டினா 2 பேருமே இப்ப வரைக்குமே ப்ராஜெக்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கியூட்டான காஸ்டியூம் உனக்கு சூப்பரா இருக்குது, உன் கூட ஜப்பானுக்கு சேர்ந்து போகிறத நினைச்ச எனக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு டெரி என்ன பண்றான்னா வேண்டி கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்ததோடனே வேண்டி சைனனுக்கு வந்துடுறான். எனக்கு இன்னைக்கு நைட் யாக்கோட பிளான் இருக்குது, அதுவும் இல்லாம நான் என்னோட செல்போனை வேற எடுத்துட்டு வரல, நான் கண்டிப்பா இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்க
அங்கிருந்து கிளம்பும் போது டெர் மேலேயே விழுந்துடுறான். அவனோட கையில இருந்த சரக்கெல்லாம் மேலேயே ஊத்திக்குது. வேண்டி இந்த இடத்த கிளீன் பண்ண நீ ஹெல்ப் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டெர் அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான் டெர். என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா டேப் தான் உடஞ்சிருக்குது. அதுக்காக இவன் ஆவோன்னு கத்திட்டு இருக்கான். இவனுங்க 2 பேரும் டேப்பை சரி பண்றதா நினைச்சுக்கிட்டு ஃபுல்லா நனைஞ்சிட்டானுங்க. வேண்டி உள்ள இருக்கியான்னு சொல்லிட்டு காவோ தான் கத்திட்டு இருக்கான். என்ன காவோ எதுக்காக கூப்பிடுறேன்னு டெர் கேட்க, வேண்டி எங்க இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான் காவோ. வேண்டி தொப்புன்னு நனைஞ்சிட்டு இருக்கான். ஏன்டா நீ இப்படி நனைஞ்சிருக்கு, என்னடா ஆச்சுன்னு காவோ கேட்க, யாக்க பார்த்து தொடனிமே டீக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. யாக் நீயும் வந்துட்டியா, வா நம்மளோட ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு யா கேட்க, நல்ல விதமா மரியாதை செலுத்துறதுக்கு உனக்கு தெரியாதான்னு கேட்டுட்டு இருக்கான். நல்ல பையன் மாதிரி நாடகம் நடத்தி எல்லாரும் ஏமாத்த பாக்குறியான்னு யா கேட்க, நான் எப்பவுமே நார்மலா இதே மாதிரி தான் இருப்பேன், நீ தான் நடிச்சு எல்லாருமே ஏமாத்துற, ஏன்னா நீ ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். யாக்குக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. டெரு பிடிச்சு அடிச்சிடுறான். யாக் எதுக்காக இந்த மாதிரி வயலன்ஸ் யூஸ் பண்ற, நீ பண்றத நிறுத்து, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ, நீங்க நல்லா தான் இருக்கீங்களான்னு வேண்டி கேட்க, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து யாக்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கோபமா அங்கிருந்து போயிடுறான். யாக் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேண்டி அவன் பின்னாடியே போயிடுறான். பின்னாடியே டெரும் போக பாக்குறான். இப்போதைக்கு நீங்க பேச வேண்டிய ஒரே ஆள் நான் தான் சொல்லிட்டு காவோ அவனை தடுத்துடுறான். யாக் நான் சொல்றதை கேளு, என்னை விட்டு தூரம் போகாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கான். யாக் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பலான்னு போகும்போது கரெக்டா வேண்டி பின்னாடி வந்துடுறான். யாக் என்னை விட்டுட்டு போகாதுன்னு வேண்டி சொல்ல, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராது, எனக்கு பயங்கரமா கடுப்பா இருக்குதுன்னு யாக் சொல்ல, இந்த மாதிரி பண்ணாத யாக், என்ன மாதிரி பண்ணாத, நான் பண்றது எப்பவுமே உன்னோட கண்ணுக்கு கரெக்டாவே தெரியாதான்னு கேட்டுட்டு இருக்கான். யாக் இது எதுக்காக இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போற, இங்க இருக்கிற எல்லாமே நான் உனக்காக தான் ரெடி பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான். டாக் இது எல்லாத்தையும் நம்ம இங்கவே நிறுத்திடலான்னு யாக் சொல்ல, யாக் நீ எதுக்காக இந்த மாதிரி பேசுற, காம் டவுன் ஆகுடா, ஒருவேளை இப்ப இத பத்தி பேச வேணான்னு நீ நினைச்சா கண்டிப்பா இப்ப பேச தேவையில்லன்னு சொல்லிடுறான். இப்பதான் இத பேசி ஆகணும், எப்படி பார்த்தாலும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஃபேக் தானே, ஃபேக்காவே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு யாக் சொல்ல, யாக் நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு வேண்டி கேட்க, லெட்ஸ் பிரேக்கப்னு சொல்லிட்டு வேண்டியோட கழுத்துல இருக்கிற செயின் எல்லாம் கலத்திக்கிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க நடக்கிற எதுவுமே யாக்கால இப்போ வரைக்குமே நம்ப முடியல. பைபிள் அழுதுட்டே போகும்போது இவனுக்காக தான் ரக் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ நாளைக்கு சப்மிட் பண்ண வேண்டிய அசைன்மெண்ட் பேப்பர்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன், யாருமே இல்ல, யாராச்சும் ஒருத்தராவது என்னால கண்டுபிடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நீ வந்தன்னு சொல்லிட்டே இருக்கும் போது எதுவுமே பேசாம ரக்கோட தோல் மேல சாஞ்சிக்கிட்டு அமைதியா இருக்கான். இன்னொரு பக்கம் டிய காட்டினா இப்போ வரைக்குமே தான் கூட இருந்த யாக் இதுக்கு மேல தான் கூட இருக்க மாட்டான்னு தெரிஞ்சதோடனுமே அவனால ரியாலிட்டி ஏத்துக்க முடியல. அவன் கூட இருந்த சின்ன சின்ன மெமரிஸ் மட்டும்தான் அவனோட கண்ணு முன்னாடி வந்து போயிட்டே இருக்குது. அழுதுட்டே இருக்கான். இதனால் காலையில வேண்டி ஏர்போர்ட்டுக்கு போகதான் ரெடி ஆகிட்டு இருக்கான். நான் ஏர்போர்ட்டுக்கு போக போறேன், நீ என்ன பார்க்க வரியான்னு மெசேஜ் பண்ணிருக்கான். ஆனா என்ன பண்றது, யாக்கிட்ட இருந்து ரிப்ளை வரவே இல்ல. இன்னொரு பக்கம் யாக்க காட்டினா பயங்கரமா வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியமா போயிடுது. பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் போதும், பிரேக் எடுத்துக்கலாம். டாக்டர் வேண்டிக்கு நீ கால் பண்ணி பேச போறியான்னு சரி கேட்க, அதை ஓரமா அங்க வைங்க, எனக்கு ட்ரைனிங் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். வேண்டியும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுறான். ஆனா என்ன பண்றது, யாக் இப்போ வரைக்குமே ஏர்போர்ட்டுக்கு போகவே இல்ல. ஃபைனலா ஜப்பானுக்கும் போயிட்டான். அங்க போனா இந்த டெருப்பையும் குடின்னு குடிச்சிட்டே இருக்கான். நிஜமாவே இந்த இடத்த நீ அனுபவிக்கவே மாட்டியான்ட்டு கேட்க, எனக்கு பிரசன்டேஷன் இருக்குது, ஆனா நீங்க அதிகமா குடிக்காது இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கான். வேண்டி நீ கன்ஃபஸ் பண்ணல, அந்த நாள் நான் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணேன், ஃபர்ஸ்ட் நான் உன்னை பிரதரை பாக்குற மாதிரி தான் தோணுச்சு, அப்போ நான் தலகால் புரியாத சந்தோஷத்துல இருந்தேன். உன் மேல எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ நான் இப்பதான் ரியலைஸ் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் நான் நினைக்கிறேன் நீங்க அதிகமா குடிச்சிருக்கீங்க போல, அதனாலதான் உளறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். வேண்டி நான் அந்த அளவுக்கு குடிக்கல, நான் பண்றது எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஆடிட்டே எழுந்து நின்னுட்டு இருக்கான். டேர் அமைதியா நில்லுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிய பிடிக்க போனா அவன் மேலே விழுந்துடுறான். நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு உனக்கு தெரியணுமான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி போனவன் மயங்கி விழுந்துடுறான். ஒரு நிமிஷம் எனக்கு ஹார்ட்டே நின்னுடுச்சு தெரியுமா, யாருக்கெல்லாம் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு பக்கம் யாக்க காட்டினா இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கான். யாக்கு உனக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லலாம், நான் உனக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு யாக்கு சொல்ல, அப்படின்னா நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, சரி விடு, நம்ம 2 பேரும் இதுல ஏறி விளையாடலாமான்னு சொல்லிட்டு அங்க ஏனி மாதிரி ஒரு கயிறு இருக்குது, அதுல ஏறும்போது கரெக்டா யாக்கு இழுத்து பிடிக்க யாக்ரக் 2 பேருமே பக்கத்துல வந்துடுறாங்க. நான் கூட கிஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஃபைனலா யாக் சுயநனுக்கு வந்துடுறான். எனக்கு தெரிஞ்சு நான் இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு ரக்க அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் பாக்ஸ்
பாக்ஸிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுது. இவனோட ஆப்போனன்ட்டுக்கு பயங்கர வரவேற்பா இருக்குது. சொல்லவா வேணும், பாக்ஸிங்க பாக்குறதுக்காக ஏராளமான மக்கள் வந்திருக்காங்க. ரெண்டு ஆப்போனன்ட்டுமே வந்துடுறாங்க. பயங்கர ஆரவாரமா இருக்குது. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜேஆர். கண்டிப்பா நான் தான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் யாக். ரெண்டு பேருக்குமே ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருது. ஆனா என்ன பண்றது, ஜேஆர் நல்லா பர்ஃபார்ம் பண்றான். யாக்கால சுத்தமா முடியல. கிரௌட்ல அவன் எங்கெங்க பாக்குறானோ அங்கெல்லாம் வேண்டிட்டேர் ஒன்னா இருக்கிற மாதிரி அவனோட கண்ணுக்கு தெரியறதுனால கண்டினியூஸா மேட்ச்ல போக்கஸ் பண்ணவே முடியல. ஃபைனலா அட்டாக் பண்றதுக்காக ஜேஆர் வரும்போது ஓய் கத்திட்டே இருக்கான் யாக்கோட பேரை சொல்லி. என்ன கத்தி என்ன பண்றது, யாக்கோட மைண்ட் ஃபுல்லா வேண்டிட்டேர் மேலதான் இருக்குது. ஆனா என்ன பண்றது, அதிகமா வேண்டி மேலதான் இருக்குது. ஃபைனலா ஜேஆர் யாக்க ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க, நாக் அவுட்டே ஆயிடுறான். இன்னொரு பக்கம் வேண்டிய காட்டினா அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு போனை பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு யாக்குக்கு கால் பண்ணா எப்பயும் போலதான் எடுக்கவே இல்ல. அடுத்தது காவோக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். காவோ என்னாச்சு, எதுக்காக கால் பண்ணிட்டே இருந்தேன்னு வேண்டி கேட்க, நீ நியூஸ பாக்கலையான்னு சொல்லிட்டு யாக் தோத்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யாக்க காட்டினா யாக் அந்த மேட்ச்ல பயங்கர கேவலமா தோத்ததுனால அவனை பத்தி கேவலமா கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை தான் சேர் படிச்சிட்டு இருக்கான். ஓய் பயங்கர கோபமா வந்து யாக்கோட பேசிட்டு இருக்கான். என்னை இன்சல்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணன்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலன்னு யாக் சொல்ல, நிஜமாவே உன்னால நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓய் சடனா இந்த மாதிரி சொன்னதோடனுமே யாக்குக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. நீங்க எல்லாருமே கரெக்ட், நான் மட்டும்தான் தப்பு, நீங்க பண்றது எல்லாம் ரைட்டு, என்னால எதுவுமே முடியாது, ஏன்னா நான் பண்ற எல்லாமே உங்களுக்கு டிசப்பாயிண்டா தான் இருக்கும். உனக்கும் சரி வேண்டிக்கும் சரி அப்பா அம்மாவுக்கும் சரி நான் பண்றது டிசப்பாயிண்டா தான் இருக்கும். நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லிட்டு வேகமா யாக்கு அங்கிருந்து கிளம்பிட்டான். அவனை தடுக்காத, போய் தொலைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓய் யாக்கு அவனோட சீக்ரெட் பார்ல இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வேண்டி வந்துடுறான். டாக்டர் நான் தோத்துட்டேன்னு யாக் சொல்ல, வேண்டி சடனா என்ன பண்றான்னா யாக்கோட லிப்ஸ்லயே கிஸ் பண்ணிடுறான். ஆக்சுவலி அன்னைக்கு நைட் யாக்கு என்ன கேட்டிருப்பான்னா, நான் வின் பண்ணிட்டேன்னா உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் நீ எனக்கு தரணும்னு கேட்டிருப்பான். அதனாலதான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம வேண்டி யாக்க கிஸ் பண்ணிட்டான். இதை என்ன சமாதானப்படுத்துறதுக்காக கொடுத்த கிஸ்ஸான்னு கேட்டுட்டு இருக்கான் யாக். இதை உனக்கு சமாதானப்படுத்துறதுக்கான ரிவார்டா தான் நான் கொடுத்தேன். ஆனா நீ கேட்ட ரிவார்டுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நானாதான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த ஒத்த கிஸ்ஸுக்காக 7 எபிசோடா வெயிட் பண்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபஸ் பண்ண மாதிரி தான். இதுக்கு மேல இன்னும் சூப்பரா இருக்க போது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ கைஸ்.